ஒரு நிமிஷம் சேலஞ்ச் பண்றேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயால சொல்றது கேளுங்க, கேள்வி கேட்டீங்க கேக்குறது. நாளைக்கு காலையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திரிய வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதுல 3வது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க 3வது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன். எத்தனை கேவி இருக்கு, எத்தனை வேணும், எத்தனை கேட்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா 3வது மொழி தமிழ் படிக்கட்டும், தயார். நான் கேட்கிறது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க. இதுக்கு தயாரா நான் கேட்கிறேன். நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது. வரேன், ஒருத்தர் வரேன். நியூ எஜுகேஷன் பாலிசி நீங்க தான் சொல்றீங்க, தமிழ் தாய்மொழியா ப்ரோமோட் பண்ண போறது. இன்கேஸ் நீங்க கேவிலேயே உங்களால வந்து தமிழ் டீச்சர்ஸ் ப்ரோமோட், நீ உங்க ஸ்கூல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே தமிழ் டீச்சர்ஸ் இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டிலே தமிழ் டீச்சர்ஸ் இல்ல பாஸ். இல்ல அண்ணே, ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கேவிலையும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்ப கேந்திரிய வித்யாலயும் 3 மொழியை டீச் பண்ணணும். கேந்திரிய வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். ஜவஹர் நவோதயா வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். எல்லாத்துலயும் 3 மொழி டீச் பண்ணணும். அதுல உங்களுக்கு 3வது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்துல 3வது மொழியாக டீச் பண்ணா நாங்க தயார், ரெடி. நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை, தயார்னு சொல்றோம். அண்ணா, எதுக்கு அன்பில் மகேஷ் இருக்கிற அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன், இங்க நான் மத்திய அரசை சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே கான்செப்ட் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இன்னும் 100 கேவியை நான் கொண்டு வர விரும்புறேன். அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா? இல்ல மத்திய அரசு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். ஊருக்கு ஒரு நாயம், உலகத்துக்கு ஒரு நாயம் இல்ல. எங்களுக்கு இன்னும் 100 கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும். எங்களுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி 100 தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏழை மக்கள் இலவசமா படிக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா? ரெண்டு கேள்வி சமமா கேட்கிறோம். இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு சொல்லுங்க. அண்ணே, நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன். தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க, அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல. தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்றது கேளுங்க. கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையா? கவர்மெண்ட்ல அங்கமா? நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா ஆக்சஸ் எனக்கு இருக்கா? நான் கான்ஸ்டிடியூஷனல் ஓத் எடுத்திருக்கேனா? டேட்டா ஆக்சஸ் கொடுப்பாங்களா? நான் கேட்க மாட்டேன். அது தவறு. அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும், நானும் ஜெயிலுக்கு போகணும். நீங்க தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். ஜோசப் விஜய் இஸ் a பப்ளிக் டாக்குமெண்ட். 56 லட்சம் இஸ் a பப்ளிக் டாக்குமெண்ட். நான் மாநில தலைவராக இருக்க என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா ஆக்சஸ் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்க வேணா பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன். நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு. இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்க கேட்கிற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியல. அண்ணாமலை சொல்வது பொய், நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்கிறேன். நான் சொல்வது பொய் என்றால் 3 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டா நீ கொடு. 30 லட்சம் இல்லையா? சரி 29 லட்சமா நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம். எம்எஸ் சாஃப்ட்வேர், இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸ்ல இருக்காங்க. தட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்ப 30 லட்சத்திற்கு மேல தமிழ்நாட்டில் குழந்கள் 3 மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்கிறேன். மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க, தமிழ் மொழி கட்டாயம் ஆக்கிருக்கீங்களா? இல்ல. ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஹிந்தியை பத்தி நான் பேசல. எனக்கு ஹிந்தி வேண்டாம். நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில, ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே, தமிழ் ஆப்ஷனலா தான் இருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க 56 லட்சம் தனியார் பள்ளிகள்ல வந்து ஹிந்தி படிக்கிறாங்க.
30 லட்சம் பேர் மூன்றாவது மொழி. நல்லா சொல்றேன் தலைவா, சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும். வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. 30 லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த 30 லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர். விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார், அவரு 30 லட்சத்துல ஒருத்தர். அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். நான் ஹிந்தி என்று சொல்ல, ஹிந்தின்னு சொல்ல, மூன்றாவது மொழி தான் பேசுறோம். நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாதீங்க. மூன்றாவது மொழி படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது கன்னடமா, தெலுங்கா, உருதா, பிரெஞ்சா, சமஸ்கிருதமா, அப்புறம் பாத்துக்கலாம், டச்சு, அது படிக்கலாம். ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கே சொல்லுச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கே சொல்றமா? மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். இதை கிளாரிபிகேஷன் நம்ம முக்கியம்.